presents Dining Table. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா மண்ணீரல் சூப். செய்முறை மற்றும் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுவரொட்டி சூப் செய்ய தேவையான பொருட்கள்: சுவரொட்டி, கொத்தமல்லி, மிளகு, நல்லெண்ணெய், உப்பு, தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, கிராம்பு, பட்டை, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம், இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி. ஓகே, தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் குட்டியாக தான் எடுத்திருக்கேன் பவுல் வந்துட்டு. ஸோ சுவரொட்டி நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு கார்டியா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லெண்ணெயில் வைக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சூப்பராக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சூப் அப்படின்றதுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஆயில் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இது மண்ணீரல் சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அண்ட் இது இன்னொரு நேமும் சொல்லுவாங்க, ஈஸியாக தெரியணும்னா சுவரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு சுவரொட்டின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த மீட் எடுத்துகிட்டு அப்படியே செவத்தில் அடிச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் இதோட நேம் சுவரொட்டின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி. ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு, கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும் பட்டை. நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பாதி தான் சேர்க்க போகிறோம், பாதி சேர்த்துக்கலாம். ஸோ இது போதும். இப்போ லவங்கம் சேர்த்துக்கலாம். ஏன்னா லவங்கம் டேரெக்டாக எண்ணெயில் போட்டால் வெடிச்சிரும். ஸோ அதுக்காக நான் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் லவங்கம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 போதும். ஸோ வெங்காயம் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். சின்ன வெங்காயம் ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ ஜாஸ்தி ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மண்ணீரல் யூஸ்வலாக இது எப்படி குக் பண்ணி சாப்பிடுவாங்கன்னா, தண்ணி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாத்தையுமே அந்த மீட் மேலே தேய்ச்சிட்டு, அடுப்பு இருக்குது இல்லைங்களா ஊர் பக்கம், ஸோ அது நல்லா பற்ற வச்சுட்டு இதில் ஒரு கம்பியை அந்த மீட்டில் சொருகி, ஸோ அது அப்படியே சுட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி சாப்பிடும்போது தான் அதில் இருக்கிற அந்த சத்துலாம் டேரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சூப் மாதிரி வச்சு குடித்தாலும் இது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா, இந்த பிளட்டோட ஸ்மெல் டேரெக்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அது பிடிக்காது அந்த மாதிரி சாப்பிட. ஸோ சூப் மாதிரி வச்சு சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை சூப் மாதிரி வச்சு காமிக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தக்காளி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இது பாதி போதும். இவ்வளோ டொமேட்டோ போதும். தக்காளி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு போதும். மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மண்ணீரல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, குட்டி குட்டியாக கட் பண்ணி, அது அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மண்ணீரல் நான் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய் தூள். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போதும், ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன்.
ஸோ இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சீரக பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4லிருந்து ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இது அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சூப் இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் அந்த எப்படி சொல்கிறதுனா கொதித்து அது வரப்போ அதில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் தட்டி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோம்னா டேஸ்டியான மண்ணீரல் சூப் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மண்ணீரல் வந்து எதுக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னா வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, ஸோ இது வந்து ஒரு 4 to 5 வீக்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஹெல்த்தும் வந்துட்டு சீக்கிரமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஹீமோக்ளோபின் லெவலில். ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஹீமோக்ளோபின் லெவல். ஸோ இந்த மண்ணீரல் வந்துட்டு நான் 4 to 5 வீக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸ் தெரிஞ்சுது ஹீமோக்ளோபின் லெவலில். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மிளகு இதுவும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 5 பல் சேர்த்துக்கலாம் போதும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒன்றும் பாதமாக தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஐ திங்க் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு தட்டி எடுத்துட்டோம். இது அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இது சேர்த்து ஒரு 1லிருந்து 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும். ஜாஸ்தி குக் பண்ண வேண்டாம். இது ஜாஸ்தி கொதிக்க விட்டோன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி லைட்டாக கசக்கிற அந்த ஃப்ளேவர் வந்துடும். ஸோ ஜாஸ்தி கொதிக்க வைக்காதீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். இது கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் மட்டும் குக் ஆனால் போதும். இதான் கம ஸ்மெல் வருது. சீரகம், பூண்டு, மிளகு இதெல்லாம் சேர்த்த உடனே 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். ரெடி ஆயிடுச்சு. ஸோ அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. டேஸ்டியான மண்ணீரல் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான சிம்பிளான டிஷ்ஷஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். பாய்.